சமாதிகளுடைய கட்டுக்கதை என்று சொன்னால், ஏதோ ஒரு சமாதியை காட்டி இது இந்த நபியுடைய சமாதி, இது இந்த மகானுடைய சமாதி, இது இந்த சஹாபியுடைய சமாதி என்றெல்லாம் பரவலாக ஒரு முத்திர குத்திர காட்சியை நம்ம பார்க்குறோம். நம்ம சென்னைக்கு பக்கத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கோவளம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே ஒரு சமாதி வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டோம்னா தமீமுல் அன்சாரி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாவாக இருந்த தமீமுல் அன்சாரிங்கிறவர் என்னஞ்சாராம், இங்கே கோவளத்தில் இறங்கினாரு. அப்படி இறங்கினாரோ இல்லை ஏதோ கடலில் மூழ்கிட்டாராம், பாடி ஒதுங்கினுச்சின்னு ஏதோ கதையை உண்டாக்கி வைத்து கொண்டு அவங்க தமீமுல் அன்சாரி சஹாபி இங்கே வந்தாராம். கோவளத்தில் நெஞ்சிருக்கார், அவர் அடக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை நம்ம நடைமுறையில் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உக்காஷா என்ற ஒரு சஹாபி அங்கே அடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தர்கா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் தமீமுல் அன்சாரி என்ற பெயரில் ஒரு 7 தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த தோழர்களில் யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு ரெக்கார்டு கிடையாது. இந்தியாவுக்கு சில சஹாபாக்கள் வந்திருப்பாங்க, ஆனால் தமீமுல் அன்சாரி என்ற தமீமு அன்சாரி என்ற பெயரில் 7 தோழர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க ரெக்கார்டு படி. அந்த 7 பேரில் யாரும் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்தது கிடையாது. அதே மாதிரி உக்காஷா என்ற பெயரில் 3 நபி தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் கூட இந்தியாவுக்கு வந்தது கிடையாது. ஆனாலும் இவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. வருமானம் உண்டாக்கணும், தர்கா கட்டணும், கூட்டத்தை சேர்க்கணும்னு சொன்னால் சாதாரண ஆட்கள் பேரை சொன்னால் மக்கள் வரமாட்டாங்க. பிரபலமான ஆட்களுடைய பேரை சொன்னோம்னா மக்கள் அதிகமாக கூட்டம் வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கபரை காட்டிட்டு இது அவருடைய கபர் அவருடைய கபருன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அந்த கபர் இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு சைத்தானுடைய கபராக கூட இருக்கலாம். அவன் அந்த மாதிரி கபரெல்லாம் காட்டி இது அந்த பெரியாரு, இதான் இந்த மகானு, இது அந்த நபி, இது இந்த சஹாபி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சி இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கபறுகள் உண்டாவதற்கு இந்த கபரை நம்ம சொல்றதுக்கு இப்போ வரல, நபிமார்களுடைய கபருன்னு எந்தெந்த ஊர்லாம் இருக்குது அதை தான் சொல்ல போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இது விளங்கிறதுக்காக தான். அப்போ இந்த கபறுகள் எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் கனவுல உண்டாகும். ஒரு கனவுல வந்தாரு, நான் அந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன்னு சொல்லி தமீமுல் அன்சாரி என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி வேணா வீடு கட்ட வேண்டியது. உடனே ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் அந்த இடத்துல தரையா கட்டிடுவாங்க. ஒரே ஒரு கிறுக்கன் என் கனவுல நூஹ் நபி வந்தாருன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், உடனே தர்கா கட்டுறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருக்குது. அப்போ கனவுல சைத்தான் வருவான், என்ன வேண்டாலும் செய்வான், இப்படி வேண்டாலும் சொல்லுவான், நான் தான் நபிமா, நான் தான் அவுலியாமா, நான் தான் மகான்னு சொல்லுவான். அவங்க கனவு கண்டவங்க பொய் சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல வரல. கனவுல அது மார்க்கமாயிருமா? இந்த மாதிரி நீங்கள் பெரும்பாலான கபர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த கபருக்கு வரலாறு, அந்த பெரியாருங்க வாழ்ந்திருப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் கனவுகள் தான் காரணமாக இருக்கும். இன்னும் சில ஊர்களில் போனால் இந்த கபர்கள் எப்படியெல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னால், சிதம்பரத்தில் நாங்கள் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும் பொழுது ஒரு லாட்ஜி இருக்கும். அது லாட்ஜிலேயே 3வது ஃப்ளோரில் கபர் இருக்கும். அது எப்படி இருக்க முடியுமா? அது தரையில அடக்கம் பண்ணுவாங்க, 3வது மாடியில கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்பணுன்ற தேவையில்லை, விட்டு அடிக்க வேண்டியதான். அதே மாதிரி காட்டு பாவா தர்கான்லாம் சொல்லுவாங்க, காடு மனிதன் வச்சிருக்க மாட்டான். அவன் ஆய்வு பண்ணி பார்த்தார்களே ஆனால் அந்த இடத்தில் மனித சஞ்சாரமே இருந்திருக்காது. அங்கேயும் போய் இருக்கிற வீர அடக்கமானாரு. ஒரு அவுலியான்னு சொன்னால், ஒரு நல்லவர்னு சொன்னால் மக்களோட வாழணும், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், நல்லது கெட்டது ஏவணும், மக்கள் மத்தியில் வாழ்ந்து மக்கள் மத்தியில் மூத்தா போயிருக்கணும். இவங்க கபரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு பக்கீர அவுலியா, காட்டு பீர அவுலியான்னு சொல்லி இந்த காடோடு சேர்ந்த ஒரு 75 தர்காக்கள் கபர்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் வாழ்ந்தா இருக்க மாட்டாங்க. எவனாச்சும் கனவுல இதை சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த காட்டில் போய் மலை உச்சியில் மலையிலாம் கபர்கள் இருக்கு, மலை உச்சியில் கொண்டு அடக்கமே பண்ண இயலாது. அதை ஒரு ஏதாவது செட்டிங் பண்ணி அதை அதை ஒரு சமாதி ஆக்கி இப்படி சமாதி இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல இது மாதிரி கனவுகள் பெரும்பாலும் காரணமாக இருக்கும். இப்போ நாங்கள் சங்கரன் மந்தலில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சே ஒன்று உண்டானுச்சு. சங்கரன் மந்தலுக்கு பக்கத்தில் நீலவெளின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த நீலவெளிங்கிற ஊரில் நாங்கள் சங்கரன் மந்தலில் ஓதியும் இருக்கிறோம், அங்கே ஆசிரியராக நாங்கள் பாடமும் படித்து கொடுத்துருக்குறோம். ஓதக்கூடிய காலத்தில் அந்த ஊரில் இந்த தர்கா கிடையாதுங்க. நாங்கள் அந்த ஊரில் ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்த நீலவெளிங்கிற ஊரில் தர்கா கிடையாது. நாங்கள் ஓதி முடிச்சுட்டு அந்த டீச்சராக போகும்போது பார்த்தா அவனுக்குள்ளே பஸ்ஸை நிப்பாட்டி காணிக்க போடுறாங்க. என்னடா தர்கா கட்டியிருக்கிறாங்க. திடீர்னு நம்ம காலத்தில் 2-3 வருஷத்துல அந்த அவுளியா வந்திருக்கேனப்ப,
இந்த அவுளியா அங்கே தர்கா உண்டாகிறதா இருந்தா நம்ம ஓதும் போது இல்லை. இப்பதான் இந்த கட்டியிருக்கிறாங்கன்னா 2-3 வருஷத்துல எந்த மகானாச்சும் இங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் இல்லையா. ஒரு பொம்பளை கனவுல வந்து சொல்லிட்டார் அவரு, நான் இன்னாரு, நான் தான் இந்த பெரியாரு, நான் இந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஊர்லாம் சேர்ந்து அங்கே ஒரு தர்காவை கட்டி அது ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ். இப்போ போகிற வழியில் அந்த பஸ் நிப்பாட்டி உண்டியலில் காசு போடாமல் போக மாட்டாங்க. அது இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு. என்ன நமக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்தில் இல்லாத ஒரு கபர் வந்து 3 வருஷத்துக்கு பிறகு போய் பார்க்குறோம், அங்கே ஒரு பெரிய தர்காவாக உண்டாக்கி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இப்படி தான் தர்காக்கள் கனவுகளில் பெரும்பாலும் தர்காக்கள் உண்டாக்கப்படுகிறது. அல்லது என்ன உண்டாகும்னு சொன்னால் ஒரு இடத்துல தோண்டுவாங்க, தோண்டும் போது ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சி போயிடும். எலும்பு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், எலும்பு மக்கி போயிருக்கணுமே, மக்காம கிடக்குது, அப்போ இவர் ஒரு அவுளியாவை தான் இருப்பார். சும்மா ஏதோ நிலத்தை வெட்டியிருப்பானுவோம், வயலை தோண்டிருப்பான், வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பான், என்னதான் குழியை தோண்டிருப்பான், அதில் ஏதாவது ஒரு மண்டவோட என்னமோ கிடைச்சின்னு வைங்க, உடனே அங்கே அதுக்கு ஒரு கதையை கட்டி நினைஞ்சிருவான், அதுக்கு ஒரு அவுளியா. ஒன்று இந்த கனவுல வரும், இல்லைன்னா ஏதாவது மெட்டீரியல் கிடைச்சோன்னா அவர் யாருடைய மெட்டீரியல் எது, அது பிறவனுடையதா, அபுஜகிலிதா கூட இருக்கலாம்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. எலும்பு கூடு கிடைச்சிச்சா உடனே அதை தர்கா வைக்கிற வேண்டியது. எலும்பு கூடு கிடைச்சா எங்கள் ஊரில் ஒரு தர்கா இருக்குது, மலுங்கு ஒளியுள்ளா தர்கான்றதுக்கு பேருங்க. எங்கள் ஊரில் உள்ள மக்கள் அதுக்கு கதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், யாரோ புல் செதுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புல் செதுக்கிறது தெரிவாங்கல்ல, மாடுகளுக்கு புல் செதுக்கி போடுறது. அந்த புல்லை செதுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் வந்து ரத்தம் வந்துருச்சான். என்னன்னு பார்த்தா அது ஒரு விரல் நீட்டிகிட்டு இருக்கலாம். அப்போ அந்த விரலில் பட்டு தான் ரத்தம் வருதான். அப்போ இந்த இடத்துல ஒரு மகான் இருந்து அடங்கி இருக்க போய் தான் அவர் விரல் பட்டு ஏதோ கரப்பாம்பூச்சியாக இருக்கலாம் அல்லது புராணம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்கோம். இவன் என்னஞ்சிட்டான், இது விரல் மாதிரி தெரிஞ்சிருக்குது, அந்த விரல் இருந்து அதை அவுளியா அடங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே அதை தர்கா வைக்க வச்சிருக்காங்க. எந்த ஒரு வரலாறும் கிடையாது. அவர் எந்த வருஷத்தில் இருந்தார், அவர் என்னென்ன சேவையெல்லாம் செஞ்சார், எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, எத்தனை ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறாரு, அவருடைய சாதனை என்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. புல்லு வெட்டுமோ ரத்தம் வந்துருச்சுல அவுளியா. இப்படி கபர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தர்காக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி உண்டாகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கட்டைகள் பனைமரத்தை பதிச்சு வச்சுட்டு கட்ட மஸ்தான அவுளியா, சட்டி மஸ்தான அவுளியா, குரங்குகளை எல்லாம் அவுளியா வைக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அனுமார் அவுளியான்னு சொல்லிட்டு ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்க குரங்கு அடிச்சு கொண்டு விட்டாங்க. அதை தர்கா கட்டி வடக்கம்மாப்பட்டினம் ஊரில் வந்து அதுக்கு தர்கா கட்டி வச்சிருக்குது. இப்படி எல்லாம் இந்த தர்காக்கள் இப்படிலாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது மார்க்கத்தில் கூடுமா கூட, அந்த டாபிக் நம்ம போகல. இந்த கபர்கள் எப்படியெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். முதலாவதாக நபிமார்களுடைய கபர்கள் என்று சில கபர்கள் வந்து இன்றைக்கும் பல ஊர்களில் இருக்கிறது. அது என்னென்ன யார் யார் பேர்லாம் கபர் இருக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் இருக்கிறது, ரெக்கார்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வந்து மதீனாவில் இருக்கு, அவங்க வாழ்ந்தாங்க, அடக்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் ரெக்கார்டு இருக்கு, அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குது. அது ஓகே. இதுக்கு அப்புறம் வந்து இப்ராஹிம் நபிக்கு கபர் இருப்பதாக ஹதீஸில் வரல. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸ்க்கு அவங்க போயிருக்கும் பொழுது இதுதான் இப்ராஹிம் நபியுடைய கபர் என்று மக்கள் சொல்லுவதை அவர்கள் அறிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அது அப்படி ஒரு கபர் சஹாபாக்கள் காலத்திலேயே பைத்துல் முகத்தஸ்ல ஜெருசலம்ல இப்ராஹிம் நபியுடைய கபர் என்று ஒன்று இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, அன்றைக்கும் இருந்தது. இந்த 2 கபரை தவிர மீதி உள்ள நபிமார்களுக்கு எங்கெங்கெல்லாம் கபர் இருக்குன்னு சொல்றாங்களோ அதுல எதுக்குமே ஆதாரம் கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க என்று சொன்னா, அதாவது ஒரு கதை இட்டு கட்டப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டா, நபிமார்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்தில் எதிரிகள் வந்து அந்த மக்கள் வந்து பிரச்சாரத்தை கேட்கலன்னு வைங்க, அல்லாஹ் வந்து அவங்களை அழிச்சிருவான். அழிக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, உங்க சமுதாயத்தை அழிச்சதுனால இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது, நீங்க உடனே மக்காவுக்கு போங்கன்றுவானா. எந்த சமுதாயம் அழிக்கப்பட்டாலும், நூஹ் நபி சமுதாயமானாலும் சரி, லூத் நபி சமுதாயமானாலும் சரி, உடனே அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நீ நேர உங்க சமுதாயத்தை அழிச்சிட்டோம்னு சொன்னா இங்க வாழக்கூடாது, போய் மக்காவில் இருந்து நீங்க இபாதத்து பண்ணி அப்படியே நீங்க மூத்தாயிர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்லுவான், யாரா இருந்தாலும் மக்காவுக்கு அனுப்பி விட்டுருவானா. அப்படி அனுப்பப்பட்டவங்களுடைய கபர்லாம் அங்கே இருக்குதான். அதனால மக்காவில் ஏராளமான நபிமாருடைய கபர் இருக்குதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு அடிப்படை இல்லாத ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நூஹ் நபியுடைய கபர் அங்க இருக்குன்னு சொல்றாங்க, ஹூத் நபியுடைய கபர் அங்க இருக்குதான், சாலிஹ் நபியுடைய கபர் இருக்குதான். இதெல்லாம் எங்க இருக்குதான்னு கேட்டா, ஜம்சம் கிணத்திற்கும் அந்த ஹிஜ்ர் இருக்குல்ல, ஹிஜ்ர்னா அந்த அரவட்டம் லாட மாதிரி இருக்குமே அரவட்டம் கபா பக்கத்துல, அதுக்கு நடுவில் அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இவங்களுடைய கபர்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஷுவைப் நபியுடைய கபரும் கூட மக்காவில் தான் இருக்கிறது. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க,
சொல்லி வச்சிருக்கிறாங்க. இஸ்மாயில் நபியுடைய கபர் அங்கே தான் இருக்கிறது. அது எங்கே இருக்கான் இஸ்மாயில் நபி கபரு? அந்த ஹிஜ்ருக்கு உள்ளே இருக்குதான். இந்த வளைவு இருக்குத அதுக்கு உள்ளக்க தான் அவருடைய கபர் இருக்குதான். அது தர்காவாக்க பார்க்குறாங்க. காபத்துல்லாவை தர்காவாக்குவதற்காக வேண்டி இது கட்டின மாதிரி தெரியுது. அந்த காபாவுல இடம் பத்தாதனால நினைஞ்சிட்டாங்க அவங்க, அந்த இது பண்ணி கட்டிட்டாங்க. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியுடைய கபர் அது உள்ள இருக்குமா? அதாவது காபத்துல்லாவுடைய யதார்த்தமான வடிவம் எது? இப்போ நம்ம பார்க்குறோம் செவ்வகம், அது இல்லை அதனுடைய வடிவம். காபாவுடைய வடிவம் எதுனா இதுதான் காபா வடிவம். வந்து இருக்குல்ல, இந்த பார்க்குறோம்ல, 3 பக்கம் ஸ்கொயராக இருக்குது, ஒரு பக்கம் வளைவாக இருக்குது பாருங்க. 3 பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கா, ஒரு பக்கம் என்ன இருக்கக்கூடிய வளைவாக இருக்குது. இதுதான் காபாவுடைய வடிவம். ஒரு காலத்தில் காபா கட்டும்போது காசு பத்தலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறு வயசில் அந்த மக்கள் கட்டுறாங்க, காசு பத்தலை. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு வளைக்காமல் நினைச்சாங்க, இப்படி நேரம் இப்படி கட்டி விட்டாங்க, ஸ்கொயராக கட்டிட்டாங்க. இந்த இடமும் காபாவை சேர்ந்தது தான். தவாப் செய்யும்போது இதை தாண்டி தான் சுற்றணும். அப்போ காசு பத்தலைன்னவொன்னே சின்னதாக்குனதுனால அந்த இடத்தை மட்டும் காபாவுடைய சேர்ந்ததான்னு காட்டுவதற்காக வேண்டி சின்ன உயரத்தை கட்டி வச்சிருப்பாங்க. முழுசா அவ்வளவு கொசத்தாம ஒரு சின்ன அளவு கட்டியிருப்பாங்க. அதுவும் சேர்ந்து தான் காபா. அதையும் இஸ்மாயில் நபி தான் கட்டினாரு, அதையும் இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க. அதுதான் காபத்துல்லாவுடைய முழு வடிவம்னு சொல்லும் பொழுது அதுல கொண்டு இஸ்மாயில் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? இஸ்மாயில் நபி அல்லாஹ் வணங்குறதுக்காக அந்த காபா கட்டியிருக்கிறாரு. அவர் அங்கே மௌத்தா போயிருந்தா வெளியில கொண்டு அடக்கினாலும் பரவாயில்லை. இவங்க என்ன எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்மாயில் நபியுடைய கபர் எதுக்குள்ள இருக்குதான்? அந்த காபாவுடைய அந்த ஸ்கொயரான வடிவத்திற்கும் அந்த வளைவுக்கும் உள்ள இடம் இருக்க காலி இடம், அந்த இடத்துக்குள்ள இஸ்மாயில் நபியுடைய கபர் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் வந்து ஹதீஸ்ல தேடி பார்த்தாலும் சரி, வரலாற்றில் தேடி பார்த்தாலும் சரி, அறிஞர்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த நபியுடைய கபருன்னு சொன்னாலும் அது பொய், ரிக்கார்டே கிடையாது. அதுக்கு எந்த விதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரிக்கார்டு இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய கபர் என்பது ஏராளமான சஹாபாக்கள் அதை பார்த்து இப்ராஹிம் நபி கபருன்னு சொல்லும்போது அப்ஜெக்ஷன் பண்ணலையா. அது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அது கூட ஏற்றுக்கிற முடியாது. மக்கள்லாம் சொல்றாங்க, கண்டுக்கிறாம விட்டுருக்காங்க. அப்படி இப்ராஹிம் நபியுடைய கபருக்கு மட்டும் அப்படி சொல்லலாம். மீது யாருடைய கபருக்கும் நூஹ் நபி கபருங்கிறாங்க, ஷுவைப் நபி கபருங்கிறாங்க, ஹூத் நபி கபருங்கிறாங்க, சாலிஹ் நபி கபருங்கிறாங்க. இப்படி நபிமார் இதெல்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒரு நபிமாருடைய கபர் இருக்கா சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. உங்களுக்கு ஹஜ்ஜி மட்டுமில்லை, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது எதையெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். சிரியாவுக்கு கூட்டிட்டு போவோம், அங்க இந்த நபிமார்களுடைய கபர் இருக்கு, அதை கொண்டே காட்டுவோம். எந்த எவனுடைய கபரை காட்ட போறாங்களோ தெரியல. நபிமார்களுடைய கபர்களுக்கு வந்து எந்த விதமான ரெக்கார்டு ஆதாரமும் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க, டூர் போறவங்க ஹஜ்ஜை முடித்து விட்டு அங்க பசரா கூட்டிட்டு போவோம், அப்படி சாமு கூட்டிட்டு போவோம், ஈஜிப்ட் கூட்டிட்டு போவோம். ஏராளமான நபிமார்கள் சாலிஹ், ஹூத், லூத் எல்லா நபிமாருடைய கபர்களையும் அடக்க ஸ்தலங்களையும் உங்களுக்கு காட்ட போறோம்னு சொல்லி ஏதாவது ஒரு சமாதியை கொண்டே காட்டுற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்? என்ன வரலாற்று காலத்தில் வாழ்ந்தாங்களா? இன்னாருடைய கபருன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு அங்கீகரிச்சிருக்கணும். அந்த பக்கமெல்லாம் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க. இவர்கள் எந்த பகுதியெல்லாம் சொல்கிறார்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணமாக போய் இருக்கிறார்கள், பார்த்து இருக்கிறார்கள், வேக வேகமாகலாம் திரும்பி ஓடி வந்திருக்கிறார்கள். இது அதாப் இறங்கின இடம் அப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க. இதான் சாலிஹ் நபி கபரு, இதான் லூத் நபி கபருன்னு காட்டி இருக்கணும், வஹி மூலமாக காட்டவில்லை. அவங்க காட்டலைங்கும் போது ரெக்கார்டு வேணும். அப்போ சும்மா ஏதாவது ஒரு கபரை பார்த்துட்டு அந்த பெரியார் கபர் இந்த பெரியார் கபர்லாம் சொன்னோம்னு சொன்னால் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி யூனுஸ் நபி, இலியாஸ் நபி, ஷுவைப் நபி, இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், அந்த மக்காவில் கபர் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா, இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஷாவுல மீது நாகூரில் அடங்கியிருக்காருல்ல, அவர் நாகூர்லேயும் கபர் இருக்குமாங்க, இலங்கையில் அவருக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. இலங்கையில் அதான் என்னடான்னு கேட்டால் எந்திரிச்சு அங்கே ஒரு கஷ்டத்து இருக்காரு அப்படி சொல்றாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லல, சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமாகவே இங்க மௌத்தாயிட்டு வர அங்க போய் ஒரு மௌத்தாயின்னு இருக்காரு. 2 கபர் அவருக்கு இருக்கிறது, 2 மட்டும் இல்ல, வேளாங்கண்ணியில் வர அவர் கபர் இருக்குது. யாருக்கு? நாகூர்ல அடங்கி இருக்கிறவருக்கு வந்து நான் இல்ல, அது நான் வேளாங்கண்ணில் இருக்கிறது பாசிப்பட்டினம் நெய்னா முகமதுக்கு இருக்குது. பாசிப்பட்டினம் நெய்னா முகமது ஒருத்தர் பாசிப்பட்டத்தில் அடங்கி இருக்கிறாரு. வேளாங்கண்ணிக்கு ஒரு மீட்டிங் போறோம், பாசிப்பட்டினம் நெய்னா முகமது வழிகளாங்கிறாங்க. என்னோட நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள ஆள் இவர் எங்க வந்தாருன்னு கேட்டா அங்க ஒரு வந்து செத்துருக்காரு. பாசிப்பட்டத்தில் ஒரு செத்துவிட்டு 2வது தடவை இங்கே வந்து ஒரு செத்துருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு 2-3 ஊரில் கபர் இருக்கிறது. இவருக்கு வந்து மாலத்தீவுல ஒரு கபர் இருக்குங்கிறாங்க, அதே மாதிரி இலங்கையில் ஒரு கபர் இருக்குங்கிறாங்க, நாகூரில் ஒரு கபர் இருக்குங்கிறாங்க, 3 கபர் அவருக்கு இருக்குது. இப்படிலாம் சொல்றாங்க பாருங்களேன். இதே மாதிரி நூஹ் நபிக்கு வந்து மக்காவுலையும் கபர் இருக்குன்ட்டாங்க. அது பத்தாதுண்டு இப்போ வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை தான் கூட்டி கொண்டு காட்டுறாங்க. யார்? இந்த டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஆளுக்கு வந்து அவங்களுக்கு நபிமார்கள் எல்லாம் காட்டுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்களே. லெபனான் இருக்கு பாருங்க, லெபனானுடைய மலையில பாலபக்குங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல
நூஹு நபி கபருன்னு ஒரு கட்டடத்தை தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போவும் நீங்க கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. நூஹு நபி அங்கேயும் இருக்கிறாரு, எங்க மக்காவில் அடங்கி இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில். எல்லா நபி அங்கே போயிடுவாங்களாம், அங்கதான் அடக்கமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டிக்கிட்டு அங்கேயும் கபர் இருக்குதான். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து கபருக்கெல்லாம் எதிரான ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுனால அதை வந்து அந்த அந்த இது காலி பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம் கண்டுபிடிக்கல, தொலைச்சு விட்டாங்க. வழங்குதா ஒரு 100 200 300 வருஷத்துக்கு முந்தி இருந்தா நூஹு நபி கபர்லாம் இருந்துச்சு மக்காவில். இப்ப எங்க இருந்துச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தொடச்சு காலி பண்ணிவிட்டாங்க இப்ப உள்ள அரசாங்கத்தினால. அது வந்து சவுதி மன்னருடைய அந்த முயற்சியினாலையும் முகமது அப்துல் வஹாப் அவர்களுடைய முயற்சியினாலையும் அது இருந்த இடம் இப்ப நமக்கு தெரியல. முன்னாடி இருந்துச்சு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மக்காவில் போனா என்ன இருக்கு, நூஹு நபி கபர், அந்த நபி எல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. இருக்குங்கிற கதை மட்டும் மிச்சமா இருக்கு, கபர் எங்கன்னு தெரியாது யாருக்கும். அப்படி ஒன்ன பாக்குறோம். இப்ப லெபனான்ல போனோம்னு சொன்னா அங்கேயும் வச்சிருக்கிறாங்க. இது வந்து எங்க இருக்கு, பாலபக்குங்கிற இடத்துல லெபனான்ல உள்ள ஒரு மலை உச்சியில கொண்டு போய் நூஹு நபியுடைய கபரை வைத்திருக்கிறார்கள் சொல்றோம். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, இதுக்கு என்னமாவது ஒரு ரெக்கார்டு உண்டுமா அப்படின்னு வந்து ரெக்கார்டு இல்லை. இன்னும் சொல்ல போனா இது எப்படி எப்போ உண்டானுச்சுன்னு சொன்னா ரொம்ப பின்னாடி யாரு ராபிலியாக்களுடைய ஆட்சி, நாசிர் என்பவர் ஆட்சி பண்ணும் பொழுதுதான் அந்த இடத்துல நூஹு நபி இருக்காருன்னு சொல்லி கதையை கட்டி விட்டு கட்டுறாரு. இந்த நூஹு நபியின் பெயரால் தர்கா உண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி இப்படி ஒரு கபர் அவங்களா உண்டாக்கி கொண்டு இதான் நூஹு நபி தொன்று தொட்டு காலகாலமா இருந்துகிட்டு வந்ததை காட்டினாலும் பரவாயில்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 வருஷ காலத்துக்கு பிறகு அங்க தோண்டி பார்த்தாங்களாம். அங்க பார்த்தா என்ன இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு விவசாயம், மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயத்துக்கு தோன்றாங்களாம். தோண்டும் போது ராவ் ஹுனாக்க கபரன் ஃபீஹி அல்முன் கபீருன், பெரிய பெரிய எலும்பு துண்டா கிடக்கலாம். நம்ம எலும்பு துண்டு கை உழவு தானே இருக்கு, அந்த கை உழவு பெருசா கிடக்குது. பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய சைஸா ஒரு கபரை தோன்றாங்களாம். மண்டை உழவு பெருசா இருக்குதான், கை உழவு பெருசா இருக்குதான், காலு நம்ம காலை விட டபுளா ட்ரிபிளா இருந்திருக்கும் போல இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய உருப்படியா இருந்துச்சா எலும்பை பார்த்தோன்னே. அப்படின்னா இந்த காலத்தால இருக்க முடியாது, 1000 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, அவரை தான் இருக்கணும். அந்த காலத்து மக்கள் பெரிய உயரமா இருந்திருப்பாங்க, அதனால இது நூஹு நபி தான் ஒரு அப்படின்னு ஒரு கதை. எலும்பு இருந்துச்சான்னு நமக்கு தெரியல, தோண்டுனாங்களாம், எலும்பு கிடைச்சிச்சா, எலும்பு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சா, உடனே இதான் நூஹு நபி. ஆதாரம் எந்த வஹியின் மூலமாகவோ எந்த ஒரு ஆதாரத்தின் மூலமாகவோ அல்லது கர்ண பரம்பரையா சொல்லிட்டு வருவாங்களே அந்த மாதிரி ரெக்கார்டு மூலமாக இது உண்டாக்கப்பட்டுச்சுன்னா கிடையாது, சும்மா கதையும் கிடையாது. திடீர்னு உண்டாகுது, எலும்பு தான் கிடைக்குது. எலும்பு கிடைச்சா நூஹு நபின்ட்டாங்க. அப்ப இந்த எலும்பை வைத்து தான் நூஹு நபி என்றதை அந்த ராபிசியாக்கள் ஷியாக்களுடைய அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த உண்டாக்குனார்கள் என்று இப்னு தைமியா அவர்கள் தம்முடைய மஜ்மூல் ஃபத்தாவாவுல இது எப்போ உண்டானுச்சு, ஏன் உண்டானுச்சுங்கிறத அதை விவரிச்சு இதுக்கு நூஹு நபிக்கு சம்பந்தமே இல்லை, இப்படி கபர்களை கட்டி விடுறாங்க. கபரை வணங்கணும். சைத்தான் வந்து எப்படியாவது ஏகத்துவத்தில் நம்மளை காலி பண்றதுக்கு சிலையை வணங்க முடியாது. அதை நம்ம தெளிவா இருக்கணும். நம்மளை எதில் ஒண்ணு நமக்கு பார்க்கறான், கபூர்ல ஒண்ணே அமைக்கிற பார்க்கறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களை எல்லாம் கபூர்ல வீழ்த்திடுறான், வேதம் கொடுக்கப்படாதவர்களை எல்லாம் உருவச் சிலைகளை வழிபட வச்சிடறான். யூதர்களை கபூர்ல தான் அமுக்கணும், கிறிஸ்தவர்களை கபூர்ல தான் கொண்டு அமுக்கணும். நம்மளே கொண்டு என்ன செய்ய பார்க்கறான், கபூர்ல அமுக்கிறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான நூஹு நபி கபரு அப்படின்னு. அப்ப ஹூது நபி கபர் இருக்கு பாருங்க, அது மக்காவில் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க. அதே ஹூது நபிக்கு எங்கேயும் கபர் இருக்குன்னு கேட்டா டமாஸ்கஸ்ல, திமிஷ்குங்கிறாங்கல்ல, சிரியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ங்கிற ஊர்ல அங்க வந்து பெரிய பள்ளிவாசல் இருக்குது. டமாஸ்கஸ்ல உள்ள ஒரு பெரிய பள்ளிவாசல் ஜாமிய திமிஷ்க். அந்த ஜாமிய திமிஷ்க்ல பெரிய கபர்ஸ்தான் இருக்கிறது. அந்த கபர்ஸ்தான்ல ஒரு கபர் யாருடைய கபரா, ஹூது நபியுடைய கபரு. ஹூது என்ற இறை தூதர் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு காட்டுவாங்க. அப்போ ஹூது நபி அவர்கள் வந்து அவங்க ஷாம்ல சிரியாவுல தலைநகரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹூது நபி அவர்கள் வந்து சிரியாவுடைய பகுதிக்கு வர தேவையும் இல்லை, அவர் வந்ததும் இல்லை. இந்த மாதிரி பிளைட்டு போக்குவரத்து வசதிகள் அந்த காலத்தில் கிடையாத ஒரு யமன் பகுதிக்கு அனுப்பப்பட்டவர். ஹூது நபி அவர்கள் எந்த பகுதிக்கு அனுப்பப்படுறாங்க, யமன் சொல்றாங்க பாருங்க, ஏமன் என்ற பகுதிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவர் மக்காவுக்கு பயணம் செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இப்ராஹிம் நபியை பார்த்திருக்காருன்னு இருக்கிறது, மறுபடியும் யமன்ல மூத்தா போயிட்டார்னு இருக்கிறது. சிலருடைய கருத்து பிரகாரம் மக்காவில் மூத்தா போனார்னு இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக அவர் சிரியாவுக்கு வந்ததுக்கு எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது. சும்மா ஹூது நபி கபரு அப்படிங்கிறது. ஹூது நபியுடைய கபர் வந்து டமாஸ்கஸ்லையும் நூஹு நபியுடைய கபர் என்ற பெயர்ல லெபனான்லையும் கபர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி கபர்கள்லாம் வந்து இதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு சம்பவம் நடக்குது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். இது முக்கியமான விஷயமுங்க. தானியால்ங்கிற ஒரு பெயர்ல ஒருத்தர் இருந்திருக்கார்.
அவர் நபின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. தானியால் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம நபின்னு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. 25 பேர் தான் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தஸ்தருங்கிற அந்த ஒரு ஏரியாவை வெற்றி பெறாங்க. ஜெயிச்ச உடனே தானியால் நபியுடைய கபூர்னு சொல்லி அங்கே ஒரு கபூர் இருக்குது. அந்த ஊருக்கு, அந்த ஊரை வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சா ஆல்ரெடி அந்த யூதர்களோ கிறிஸ்தவர்களோ இருந்திருப்பாங்க. அவங்க தான் இறை தூதர்களுக்கு சமாதி கட்டுவாங்களே, அவங்களுடைய சமுதாயத்தில் இறை தூதர்களுக்கு வந்து தர்கா கட்டுவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தானியால் அலைஹிஸ்ஸலாம்னு போட்டு என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு நபி, அவருடைய கபர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தானியால் கபருன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்வாங்களாம், ஏதாவது மழை பஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, அந்த கபருக்கிட்ட வந்து கூட்டிடுவாங்களாம். இந்த கபரை காட்டி கபரை திறப்பாங்களாம், அப்படியே மூடி போட்டுருக்குமா. திறந்துட்டு யாரெல்லாம் அந்த கபராளிக்காக எங்களுக்கு மழையை கொடுன்னு கேட்ட உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த மக்கள் ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த கபரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊரை யார் வெற்றி பெறார், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய படை வந்து வெற்றி பெறுது. யார், அபு மூசல் அஷரி தலைமையில் ஒரு தளபதி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் அந்த ஊரை ஜெயிக்கிறார். ஜெயிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி இருக்கிறது. என்னடா ஒரு நபியின் பேரில் கபரை வச்சுக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேட்குறாரு. இந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு கபர் இருக்குது, தானியால் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நபியே இல்லைன்னு தெரியல, ஆனால் ரொம்ப இதுக்கு வந்து பவர்ஃபுல்லாக நினைக்கிறாங்க, மழைகளை வேணும்னா இந்த கபரை வச்சு தான் கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வந்து நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 13 குழி வெட்டு கபர் மாதிரி. அந்த ஊரில் இந்த இடத்துல ஒன்று, ஐயப்பச்சேரி தெருவில் ஒன்று, பிராட்வே ரோட்டில் ஒன்று, பஸ் ஸ்டாண்டில் ஒன்று, இப்படி அந்த ஊரில் வந்து ஒரு 13 இடத்துல கபர் மாதிரி தோண்டிட்டு ராத்திரி அந்த குழியை தோண்டி அந்த இதில் என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் ஏதாவது ஒன்றில் அடக்கிப்படும். 13 எதில் அடக்கணும்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, 13 குழியை கபரை வெட்ட சொல்லி 13 கபர்களில் ஒரு கபர் அடக்கம் பண்ணிவிட்டு எதில் அடக்கணும்னு மக்களுக்கு சொல்லாமல் இந்த 13 ஒன்று தான் இருக்குன்னு குழப்பி விட்டுரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடமா இருந்தால் தான் போய் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதோடு அது மறந்து போயிடும், அந்த இடத்துடைய மகிமையெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கபரை அந்த சமாதி அப்புறப்படுத்துறாங்க. எந்த இடத்த வழிபடுறாங்களோ அந்த இடத்துல உள்ளதை தோண்டி எடுத்தால் அதோட அந்த சம்பவத்தில் வருது, அது அப்படியே இருந்துச்சு அந்த உடல் கெட்டு போகாமல். அதனால நபி அவங்க நினைக்கிறாங்க, நபிமார்களுடைய உடலை வந்து மண்ணு சாப்பிடாத, அந்த உடல் இருக்கிறத வச்சு நபின்னு தீர்மானிக்க முடியாது. நபிமார்களுடைய உடலை மண்ணு சாப்பிடாத மாதிரி கெட்டவங்க உடலை கூட மண்ணு சாப்பிடாம இருக்கும். அதே மாதிரி வந்து லெனினுடைய உடலை கூட வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்குறோம். கோவாவில் கூட ஒரு பாதிரியாருடைய உடல் நினைஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க மண்ணு திங்காம. அதை வச்சுக்கிட்டு அவளியாமான்னு சொல்ல இயலாது. ஆனால் நபிமாருடைய உடலை வந்து மண்ணு திங்காது. மண்ணு திங்காம இருக்கிறதெல்லாம் நபின்னு விளங்கிற கூடாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உயிர் வந்த உடல் இருந்தவன்னு எடுத்துக்கொண்டு போய் இந்த 13 குழியில் ஏதோ ஒரு குழியில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அது அபு மூசாவுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அவர் நினைஞ்சிட்டாரு 13 அடக்கம் பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி ஒன்னே அடக்கம் பண்ணிட்டாரு, எதுன்னு தெரியாம குழப்பி விட்டுருந்தார் உமர் ரலியல்லாஹு. எதிர்ப்பு வரக்கூடாது, அதே நேரத்தில் மக்களுக்கு அந்த வழிபாட்டும் காப்பாற்றும் வேணும். அப்போ இந்த கபூரில் இல்லைப்பா, இந்த 13 இடத்துல எங்கே அடக்கிவிட்டோம், போ எந்த இடத்துல போய் நீ போய் வழிபாடு வைப்ப, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு குழம்பி போய் அந்த வழிபாடு நின்றுச்சான். அப்போ இந்த கபறுகள் வந்து இப்படி ஒரு நபின்னு தெரிய வரும்போது கூட அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது டேஞ்சரில் கொண்டு விட்டுரும், நபிமாருடைய கபரை கண்டுபிடிச்சி தேடி எடுப்பது நல்லதுன்னு இருக்குமே. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து மக்கள் மத்தியில் தானியால் அலைஹிஸ்ஸலாம் நல்ல நபி கிடைச்சிட்டாரு இந்தாங்கன்னு காட்டி விட்டுருப்பாங்க. தெரிஞ்சா கூட மறைக்கணுங்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடம். அவங்களை எப்படி செய்ய சொல்லுது, முன்னாடி இந்த கபூர் தான் நம்மளை நாசமாக்கும், கபூரில் வந்து கட்டடம் கட்டுவதும் மணி புகழ் தோறுவதும் இந்த அடையாளம் தெரிவதும் டேஞ்சர்னு சொல்லி அழிச்சிற காட்சியை பார்க்குறோம். இது ஒரு விஷயமாச்சு. இப்படி நபிமார்கள் பெயரால் இப்படி ஏராளமான கபர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை தவிர நீங்கள் சஹாபாக்களுடைய சொல்லைய இந்த கபர் விஷயத்தில் அவங்களுடைய அப்ஜெக்ஷன் பண்ணலன்னு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய கபர், இந்த 2 தவிர வேற எந்த ஒரு கபருக்கு சொல்லப்பட்டாலும் அது அவ்வளவு கட்டுக்கதை தான். யாருடைய கபரும் உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. எந்த நபிமாருடைய கபருக்கு வந்து ரெக்கார்டு கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வணங்கிக்கிறணும். நபிமாருடைய கபர் மாதிரியே